பெரிய ஆள்டாவ கேப் கிடைச்சுன்னு உட்காண்டா பாரு. காலையில் 60ஆம் கல்யாணம் தான் நடக்கணும் கிண்டல் பண்ணல பயந்துட்டோம். என்னாலதான் நான் சேகர் இந்த முடிவுக்கு வந்திருக்கான். 60 வயசுக்கு மேல என்ன செய்ய முடியும்னு கேட்டேன்ல, யோசிச்சிருக்கான், முடிவு எடுத்துட்டான். மாப்பிள கொஞ்சம் நிமிந்து பாருங்க, என்ன ரொம்ப வைக்கப்படுறீங்க? என்னவா சார் சொந்தக்கார ஆயிட்டீங்க? என்னமோ எங்களெல்லாம் மறக்காம இருந்தா சரி. காமாட்சி வேலை சுத்தி வரலாமே. நான் உனக்கு தட்சணை கொடுக்கணுமா? ஆனா நான் எதுன்னு கொடுப்பேன்? It's no problem. She's going to be all right. You know, she has a congenital heart problem known as parastetrology. In common, we call it blue baby. Anyhow, I have to go for an emergency operation. And it's going to cost a lot of money. Excuse me, sir. என்கிட்ட ஒரு 2000 ரூபாய் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு ஏதாவது செய்ய முடியுமா? I said a lot of money. You see, I got to have some sophisticated equipment, and I have to hire a lot of specialists to work with me. You see, it's going to be a long procedure. And do you think you can arrange for the money? Doctor, money is not a problem, doctor. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. வாங்க. அப்பா, எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் வேணும்பா. மாமா, பணம் வேணும் மாமா. மாமா, பணம் வேணும் மாமா. உங்களை மாமா நம்பிட்டு இருக்கேன். அலம்பரமா வந்து நிக்கிறிய என்னப்பா கேக்குறேன்? எனக்கு பணம் வேணும் சார். நான் மன்னிப்புல எழுதி தரேன் சார். நான் யூனியன் பண்ணது பணம் கிடைக்கல சார். நான் சொல்றபடி நீ கேட்க மாட்டேன். ஆனா உனக்கு பணம் வேணுமா? என்னடா நியாயம் இது? அப்பா, நேரம் தெரியாம பேசாதீங்க. எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்ப்பா. பணம் தான். சத்தியமா வர மாமா. மாமா, சீக்கிரம் கொஞ்சம் பணம் கொடு மாமா. மாமா, மாமா, மாமா எதுவுமே ஒரு உண்மையான கலைஞனே. இப்ப எனக்கு பணம் வேணும் சார். நான் புரிய மாட்டேன். சூப்பர்வைசர் அடிச்சு தப்பு தான் சார். ப்ளீஸ் எனக்கு பணம் வேணும் சார். இப்போதான் சொல்லிக்கிட்டேன். பணத்தை தேடுறதா உங்க லட்சியமா இருக்கு. அதுக்காக நான் தர வேலை தான் இந்த பணம்.
சின்ன பிள்ளையாட்ட அழுதுகிட்டு? நீங்க எல்லாம் சேர்ந்து இருக்கிறப்ப வருத்தப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. இப்ப என்னாச்சு? கீதா, என்ன மன்னிச்சிடு கீதா. எல்லாம் மீனா கல்யாணத்தினாலதான். சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் தான் கல்யாணத்துல மயக்கம் போட்டு விழுந்து ரகலை பண்ணிட்டேன். இல்ல சேகர்? கீதா, கல்யாணம் ஆனதுமா என்ன இது? எதுக்கும் கலங்காம சந்தோஷமா மீனாவோட வாழணும். எனக்கு ஒரு ஆசை. சேகர், உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தா கீதான் பேர் வைப்பீங்களா? ரொம்ப அதிர்ஷ்டமான பேரு. கீதாவுக்கா எத்தனை பேர் இருக்காங்க பாத்தீங்களா? நடிகர் சார், மூட்ல இருக்கீங்களா? எப்படி எப்படி? அந்த மான் இந்த மானுக்கு தான் சொந்தம். அந்த நாட்கள்லாம் நான் உங்க ரசிகை சார். எனக்காக ஒரு வாட்டி நடிச்சு காமிப்பீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த மானுக்கு தான் சொந்தம். அந்த 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 சரியில்லை செந்தில், நீங்க எப்படி? ஹிந்தியில தானே? ப்ளீஸ் எனக்காக. அரே பரோது பரோ பைசா 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 சரியில்லை. இப்பெல்லாம் டான்ஸ் தானே குமார்? ப்ளீஸ். வாசு, இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியல. கேரக்டர் ரோல் தானே செய்யணும். நேத்து நீங்க சேகர், நீங்க மட்டும் என்ன அன்னைக்கு பாருங்களே, இப்ப எனக்காக அந்த ஆளானாலும் ஆளு. ப்ளீஸ். ஆளானாலும் ஆளு இவர் அழுத்தமான ஆளு. நிச்சவரம் வேணும்னா மச்சான போய் கேளு கேளு. மச்சான போய் கேளு கேளு. மச்சான கீதா, இந்த டைரியில இருக்க நாட்கள்ல எவ்வளவு சந்தோஷமான நாட்கள் இருக்கு தெரியுமா? என்னோட பிறந்த நாள், உங்களோட பிறந்த நாள், தீபாவளி, பொங்கல், அப்புறம் என்னோட கல்யாண நாள். உங்களோட கல்யாண நாள் கூட இதுலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட கல்யாண நாள் இருந்தா உங்களோட கல்யாண நாள் இருந்தாகணும். இல்ல சேகர், இந்த நாள் தான் இருக்கு. சேகர், என்னடா ஆச்சு? செந்தில், கீதாவுக்கு என்னடா ஆச்சு? குமார், கீதாவுக்கு என்னடா ஆச்சு? சேகர், சொல்லுங்களேன்டா, என்னடா ஆச்சு? டேய் வாசு, என்னடா ஆச்சு சொல்லேன்டா. கீதாவுக்கு என்னடா ஆச்சு சொல்லேன்டா.